சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி உள்ளவர்கள் வரும் குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய பயமும் இப்பொழுது உன் மனதை கிறுத்து. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், இது போல பல மோசமான சூழ்நிலைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய். இந்த நிலையையும் நிச்சயம் என் துணையோடு கடந்து செல்வாய். அப்பொழுது உன் பலத்தையும் என் ஆசிர்வாத மகிமையும் நீ உணர்வாய். வாழ்க்கை துணை என்றால் உனக்கு என்றும் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க வேண்டும். உன் மன உறுதியை குலைக்கும் வகையில் இருக்கக்கூடாது. ஆனால் உன் வாழ்வில் அப்படித்தான் இருக்கிறது. எதையும் நீ மாற்ற முடியாது. அதில் பல சிக்கல்கள் இருக்கிறது. அதை நீ பொறுத்து கொண்டு போகும் நிலையில்தான் உன் வாழ்க்கை உள்ளது. பற்றற்று இல்லற கடமைகளை செய்து கொண்டு என்னிடம் நீ கொண்ட வழியில் கவனம் செலுத்து. அது ஒன்று தான் உனக்கு மன அமைதியை தரும். உன் பிறப்பிற்கான அர்த்தமும் நிறைவேறும். எனக்கு தெரியும், வெளியே சிரிப்பும் உள்ளே அழுகையுமாய் நீ வாழ்கிறாய். என் குழந்தையின் வாழ்க்கையை நான் மீட்டுத் தருவேன். உன் கண்ணீரை துடைக்கும் விதமாக உன் வாழ்வின் நல்ல மாற்றங்களை தருவேன். உன்னுடைய கஷ்டம் இங்கு இருப்பவர்கள் யாருக்கும் புரிய போவதில்லை. ஆனால் எனக்கு புரியும். நீ சக்தி இழந்தது போன்று சில நேரங்களில் காணப்படுகிறாய். அப்பொழுது எல்லாம் என்னை நினைத்துக்கொள், என்னோடு பேசு, வாய்விட்டு உன் கஷ்டங்களை என்னிடம் கூறி எல்லாவற்றையும் உன் மனதிலேயே வைத்துக்கொண்டு உன் மனதை பாரமாக்கி கொள்ளாதே. வீணாக எதையும் யோசித்து உன் மனதையும் உள்ளத்தையும் வருத்தி கொள்ளாதே. நடந்த எல்லாவற்றையும் நான் அறிவேன். நான் பார்த்து கொள்கிறேன். எல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நடந்துள்ளது. சில உண்மைகளும் இதில் வெளிவந்து உள்ளது. எல்லாம் நன்மைக்கே. நீ எதிர்பார்க்காத வகையில் உனக்காக சிலரின் ஆதரவு கரம் நீளும். உனக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் அவர்கள் இருப்பார்கள். உனக்கான அடுத்த கட்ட பயணத்தில் அவர்கள் பங்கு நிச்சயம் இருக்கும். உன் இல்லத்தில் பயமும் கவலையும் நீங்கி நிம்மதி பெரு மூச்சு விடுவாய். இதுவரை தேய்பிறை இருந்த உன் வாழ்க்கை இனி வளர்ப்பிறையால் ஏற்றமடையப் போகிறது. அடிமேல் அடியே இருந்த துன்பங்கள் மாறி இனிமேல் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியான ஒன்றிற்கு வழிகாட்டும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.